புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. 16, 17 ஆகிய 2 நாட்களிலும் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 18ஆம் தேதி 12 மனுக்களும், 19ஆம் தேதி 7 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், திமுக, பாமக, விசிக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சைகள் என 102 வேட்பாளர்கள் 115 மனுக்களை தாக்கல் செய்தனர். தட்டாஞ்சாவடி, மங்கலம் என 2 தொகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமியும், மங்கலம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக சபாநாயகர் செல்வம், மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம், வில்லியனூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக எதிர்க்கட்சி சிவா உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், கார்த்திகேயன் ஆகியோரும், உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக கோபால், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி ஹேமாவதி, மதிமுக வேட்பாளராக பாண்டுரங்கன், லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி ரமா, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக தேவதாஸ், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி உஷா ராணி, காலாப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக கல்யாண சுந்தரம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்களின் வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். இன்று மாஹேவில் மட்டும் மனு தாக்கல் செய்யலாம். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுவதால் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 2 நாட்களுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய முடியாது. நிறைவு நாளான 23ஆம் தேதிதான் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய முடியும். அதே சமயம் மாஹேவில் நேற்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டதால் பொது விடுமுறை விடப்பட்டிருந்தது. மாஹேவில் இன்று வேலை நாள் என்பதால் அங்குள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் மட்டும் மனுக்கள் பெறப்படும். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக பாஜக அமைச்சரின் மனைவி ஜஸ்டின் கடந்த 18ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். நேற்று முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக வேட்பாளராக ஜான்குமார் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு மாற்று வேட்பாளராக ஜஸ்டின் மனு தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் பாஜக, லட்சிய ஜனநாயக கட்சி என 2 கட்சி சார்பில் 2 தொகுதிகளில் ஜஸ்டின் வேட்புமனு தாக்கல் செய்த வினோதம் அரங்கேறியிருக்கிறது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த 5 நாட்களாக வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இதில் ராஜ்பவன், மாஹி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட ஒருவர் கூட இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. மற்ற தொகுதிகளில் 1 முதல் 10 வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளன. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று அதிமுகவிற்கு உப்பளம், முத்தியால்பேட்டை என 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை அதிமுகவிற்கான தொகுதி உறுதி செய்யப்படாததால் இதுவரை அதிமுக வேட்பாளர்கள் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. அவர்கள் தொகுதி உறுதி செய்யப்பட்டவுடன் வருகிற 23ஆம் தேதி தங்களது மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யாதவர்களும் நிறைவு நாளான 23ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜசேகர். இவர் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் அவருடைய இல்லத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடினார். அவரின் பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் செல்வத்தின் ஆதரவாளர்கள் தவளக்குப்பம் ரைஸ் மில் நடராஜன் தலைமையில் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், சம்பத், மணிகண்டன், செல்வம், சந்துரு, பூக்கடை ஏழுமலை, முரளி, பிரவீன் ஆகியோர் முன்னிலையில் பிறந்தநாள் கேக் வெட்டி பொன்னாடை போர்த்தி கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து வந்திருந்த அனைவரும் ராஜசேகருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என்று 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமை பெறாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி நேற்று தேங்காய்திட்டு மீன்வளத்துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக மணக்குள விநாயகர் ஆலயம், கௌஷிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவை மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றனர், அதற்கு ஏம்பலம் தொகுதியே சாட்சி என கூறினார். இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடையும் என்றும் 2026 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும் பொழுது கட்சி பிரமுகர்கள் அவரை ஆரவாரத்துடன் சால்வை அணிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிறகு அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறோம். ஏம்பலம் தொகுதி முழுவதும் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் பத்திரிகையில் தெரிஞ்சிருப்பாங்க. நிச்சயமாக ஏம்பலம் தொகுதி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் பண்டிகை பக்தி உணர்வுடன் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் தௌஹீத் ஜமாத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதிகாலை முதலே நடைபெற்ற இந்த தொழுகையில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவியது. இதேபோன்று முல்லாவீதி, உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மசூதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. தொழுகைகள் முடிந்ததும் மக்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து ஈத் முபாரக் என வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் பல இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளும் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் தலையாதீங்க. முழுமையாக பற்றாக்குறையாக இருந்தாலும் சிறிது நேரம் ஆங்காங்கே நின்று கொண்டு இந்த திடலை விட்டு கலையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை சாலையில் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியின் போது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வெளியிடப்பட்டன. உங்கள் இடத்திலிருந்தே வாக்குப்பதிவு விவரங்களை அறிந்திட இந்திய தேர்தல் வாக்களித்து இந்திய தேர்தல் சரித்திரத்தில் நீங்கா இடம் பெறுவோம். சரித்திரம் உங்கள் கைவிரலில். மறவாதீர். தேர்தல் நாள் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி. வாக்குப்பதிவு நேரம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால்
பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையான தவளக்குப்பம் அடுத்துள்ள கொருக்குமேடு பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் ஜிண்டா கோதண்டராமன், ஆய்வாளர் சத்ய நாராயண கிட்லா, தவளக்குப்பம் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர், தொழில் பாதுகாப்பு படையினருடன் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் தமிழகத்திலிருந்து புதுச்சேரி வரும் வாகனங்களும், புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு செல்லும் வாகனங்களும் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. இதில் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் தமிழக வெற்றிக் கழகம் மணவெளி தொகுதியின் பொறுப்பாளர் முருகனின் வாகனத்தை காவலர்கள் மற்றும் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அதில் பரிசு பொருட்கள் எதுவும் இல்லை என்று வாகனத்தை அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நேற்று கன்னியகோவில் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கட்சி தோழர்களுடன் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக கன்னியகோவிலில் இருந்து புதுச்சேரி வரை சென்று புதுச்சேரியில் உள்ள தேங்காய் திட்டு மீன்வளத்துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுகவின் சார்பில் போட்டியிடுகின்ற எனக்கு கட்சி தொண்டர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் மீண்டும் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்றும், அதற்கு பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் எது நல்லது என்பது தெரியும் என்றும் கூறினார். அது நம்பர் அது வேற. வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி முழுவதும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர், சுயேட்சை வேட்பாளர்கள் என பலரும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கத்தின் செயலாளர் கோபி தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனுவை தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த கோபி, தான் சுயேட்சையாக காமராஜர் நகர் தொகுதியில் வேட்பாளராக அரசியலில் களம் காண்கிறேன். நான் இந்த தேர்தலில் நிற்பதற்கு என்ன காரணம் என்றால், காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை வசதிகள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை சரியாக இல்லை. மேலும் குடிநீர் சுகாதாரமாக இல்லை. மக்கள் அனைவரும் கையேந்தும் நிலையில் முந்தைய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். எனவே இந்த நிலை மாற வேண்டும். மேலும் தொகுதியில் நான் ஜெயித்தாலும் ஜெயிக்காவிட்டாலும் என்னால் முடிந்த உதவிகளை என் தொகுதி மக்களுக்காக எப்போதும் செய்து கொண்டே இருப்பேன் எனவும் தெரிவித்தார். சுயேட்சை வேட்பாளரான கோபி காமராஜர் நகர் தொகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தொகுதி மக்களுக்கு பல்வேறு நற்பணிகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் கோபி. காமராஜர் நகர் தொகுதியில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன். இது 5 வருடத்துக்கு ஒரு முறை மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசாங்கத்து மூலியமாக வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு, இந்த தேர்தல் நான் போட்டியிடுகிறேன் மக்கள் பணி ஆற்றத்துக்காக. அதை சிறப்பாக செய்யணுன்ற அடிப்படையில் நான் வேலை செய்யறதுக்கோசம் வந்திருக்கிறேன். சுயேட்சை வேட்பாளராக நான் இறங்கி களமிறங்குகிறேன். மக்கள் யாரிடம் கையேந்தக்கூடாது, மக்களுடைய உரிமை வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நான் போட்டியிடுகிறேன். மக்கள் என்னை அவங்க வீட்டு வேலைக்காரனாக ஏற்றுக்கினால் நான் பணியாற்ற நான் தயாராக இருக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 5 வருடம் மேலும் மேலும் மக்களுக்கு பணியாற்ற நான் சிறப்பாக செயல்படுவேன் என்று இது மூலமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வரும்
ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை உழவர்கரை தொகுதியை சார்ந்த சமூக சேவகரும் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை நிறுவன தலைவருமான முனைவர் அருள் செழியன் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இயங்கி வரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் மனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்து வந்த பின் அருள் செழியன் அவர்களுக்கு வெளியே திரண்டிருந்த அவரது ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். என் பெயர் அருள் செழியன். நான் உழவர்கரை தொகுதி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறேன். நான் வந்து இப்போதைக்கு சுயேட்சை சின்னத்தில் தான் வந்து நான் மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். கல்விக்கு முக்கியத்துவம், அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை, இதை மூணுத்துக்கு என்னோட முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த தேர்தலில் அதை இருக்கேன். முத்தியால்பேட்டை வஉசி நகரில் சிலர் மாணவர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்தில் சோதனை நடத்திய காவல்துறையினர் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் 2 பேர் கஞ்சா வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டதால் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 200 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மற்றொருவர் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.